வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்க தமிழ் இன்றைய திரைப்பி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனால், உங்கள் ஃபோனில் அடிஷ்னலாகவே உள்ள செட்டிங்ஸ், நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணாத செட்டிங்ஸ் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்த செட்டிங்ஸுமே ஹிடன் செட்டிங்ஸே இல்லை, உங்கள் ஃபோனில் அடிஷ்னலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் அதை மெயின் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த செட்டிங்ஸை நீங்கள் மெயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்ற பற்றி தான் ஒரு 5 செட்டிங்ஸ் சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொன்னமையே ஒரு 5 செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு 6வது செட்டிங்ஸும் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற செட்டிங்ஸ் சம்மந்தமாக நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். ஸோ அதிகமானவங்க தெரியாதவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனால் டேட்டா சேவர். அதிகமானவங்க ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, டேட்டா ஒன்றில் இருக்கும், பார்த்தீங்கன்னா டேட்டா அதிகமாக யூஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணக்கூடிய அதிகமாக டேட்டா யூஸ் ஆகும், அதிகமாக டேட்டா லொஸ்ட் ஆகும். இது உங்களுக்கு அதிக டைம் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இடையூறாக இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா சேவர்ன்ற ஒரு ஆப்ஷன் செட்டிங்ஸில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அதை மெயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எப்படி ஃபஸ்ட் எனேபிள் பண்ண, அந்த செட்டிங்ஸை மட்டும் எனேபிள் பண்ணாலே போதும், உங்களுக்கு டேட்டா சேவர் மேக்ஸிமம் கம்மியாகும். ஸோ பேக்ரவுண்ட் டேட்டாஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஸோ நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குரிய டேட்டா மட்டும்தான் உங்கள்லேருந்து அவங்க ரெடீம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா கம்மியாக யூஸ் ஆகிறதால நீங்கள் டேட்டா ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு மேலே ஸ்டேட்டஸ் பார்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கனால பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அல்ட்ரா டேட்டா சேவிங், ஓகே, இதை கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஜஸ்ட்டு அல்ட்ரா டேட்டா சேவிங். ஸோ பேக்ரவுண்ட் டேட்டா வில் பி ஆட்டோமேட்டிக்கல் பிளாக், ஓகே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை தவிர மற்ற எல்லா இந்த டேட்டா பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் அது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா எவ்வளோத்துக்கு உங்களுக்கு கம்மியாக குறைக்கணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் டேட்டா லோஸ்ட்டோட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம்னா பேட்ரி சேவர். ஸோ அதிகமானவங்க 24 மணி நேரமும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ பேட்ரி ஒரு எவ்வளோ குயிக்காக பேட்டரி இறங்கும்போது யாருக்குமே தெரியாது, சார்ஜ் இறங்கும்போது. ஸோ அதை எப்படி கம்மி பண்ணலாம்ன்றது அடுத்த ட்ரிக். ஸோ அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேட்டரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அதிகமானவங்க ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு என்னால் தெரியல, ஆனால் அதிகமானவங்க பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பவர் சேவிங் மோட், ஓகே. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா என்னென்னா, ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்தீங்களா, 6 அப்ளிகேஷன் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மெசேஜ், ஸோ இன்டர்நெட், ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு தவிர எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையில்லாத டைமுகளில் ஃபோன் நார்மல் மோட்டில் இருக்கிறத விட அல்ட்ரா பவர் சேவிங் மோட்டில் இருக்கிறது உங்களுக்கு பேட்ரி பவரை நீங்கள் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் இப்போ எனேபிள் பண்ணேன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடும், அதனால நான் இதை எனேபிள் பண்ணல. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணுறதில் இந்த எனேபிள் பண்ணிங்கன்னா போதும், ஓகே, உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயே எல்லா ஆப்ஷனும் இருக்குது, டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் அதுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. ஸோ அதிகமானவங்க ஃபோனை தொலைச்சி போட்டு, ஸோ ஃபோன் தொலைஞ்சிருச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபோன் உங்களோட கையில் இருக்கிற டைமே இந்த செட்டிங்ஸை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களோட ஃபோன் எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக அடுத்த செகண்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபோன்லேயே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்டா, ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், ஸோ லொக் ஸ்க்ரீன் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ்லேயே இந்த செட்டிங்ஸ் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை மொபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செக்யூரிட்டியில் ஃபைண்ட் மை மொபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு சாம்சங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த அக்கௌண்ட் நீங்கள் அடிஷ்னலாக உங்களோட பிசி ஒரு லேப்டாப்லேயோ இல்லை இன்னொரு ஃபோன்லேயோ, ஸோ உங்களை வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் இல்லாட்டி உங்களோட வீட்டில் உள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்க யார்கிட்ட ஃபோன் இருந்தாலும் நீங்கள் ஒரு அதே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்களா, இமெயில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களை லொஸ்ட் ஆனாலும், ஸோ யாராவது ஃபோனை தொலைச்சிட்டிங்களானாலும் அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களால் இந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த ஃபோன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் அனுப்ப முடியும். யாராவது எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இந்த டைம் கொஞ்சம் ப்ராப்ளமால நான் இந்த செட்டிங் செஞ்சு காட்டல. ஸோ அக்கௌண்ட் இருக்குது, இதில் போய்ட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் சைன்இன் பண்ணிங்கனாலே போதும், ஓகே. ஸோ நான் இது கிளிக் பண்ணி என்னென்னா
ஸோ க்ரியேட் வித் கூகுள் ஐடி. ஸோ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எப்படி ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூகுள் ஐடி. ஓகே, நீங்கள் ஆப்பிள் ஐடி வச்சு எப்படி தான் தொலைஞ்சு போன ஃபோனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறவங்க கூகுள் ஐடி இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக இந்த செட்டிங்ஸ் இருக்குது. அதிகமானவங்க இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணுறதே இல்லை, உங்கள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்அப் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் பார்த்தவரையில் அதிகமானவங்க 190% யாருமே இது யூஸ் பண்ணுறது நான் பார்க்கல. ஸோ அடுத்து என்ன பார்க்கலான்னா உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதிகமானவங்க ஃபோனில் பார்த்தா நெட்வொர்க் இல்லை, நெட்வொர்க் வேலை செய்யதில்லை, ஸோ கவரேஜ் இல்லை அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவரேஜ் உள்ள இடத்துல போய் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கிற இடத்துல கவரேஜ் இல்லைன்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேருக்கு புலம்பிட்டு தான் இருப்பாங்களோ இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் யாருமே பார்க்குறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவரேஜ் உள்ள இடத்துல போயிருக்கணும். ஸோ உங்களோட ஃபோன் டிவைஸில் உள்ள இடத்துல வந்து கவரேஜ் இருக்கான ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, அதுக்கான செட்டிங்ஸும் உங்கள் ஃபோனில் அடிஷ்னலாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எபோட் டிவைஸ், ஓகே, உங்களோட டிவைஸ் இந்த எபோட் டிவைஸில் போய்க்கோங்க. ஸோ எபோட் டிவைஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் உங்களோட மொபைல் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாகவே இருக்க போது. ஸோ ஷோ ஸ்டேட்டஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ சிம் கார்டு ஸ்டேட்டஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க, அடுத்து சிக்னல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 100க்குள்ளே இருந்ததுன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து ஓகே ஒர்க் ஆகுதுன்ற அர்த்தம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், என்னோடய ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிம் 1 வந்து கவரேஜ் கம்மியாக இருக்க போது, சிம் 2 வந்து கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாருங்கள், சிம் 2க்குரிய சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து -73. ஓகேயா, சிம் 1க்குரிய சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து 100. ஸோ இந்த 100க்குள்ளே எவ்வளோ உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கூடவாக இருக்கோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீட் வந்து கூடவாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுற டைம் டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்களே கேட்பாங்க. ஸோ நீங்கள் சம்திங் ப்ரௌசர்லேருந்து ஒரு யூடியூப் லிங்க் கொடுக்குற டைம் சர்ச் பண்ணிங்களா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் டிரெக்டாக யூடியூப்பில் வீடியோ பார்க்கணுமா இல்லை ப்ரௌசர்லேயே வீடியோ பார்க்கணுமா அப்படின்ற ஆப்ஷன்லாம் ஃபோனில் மேனுவல் செட்டிங்ஸ் இருக்குது. ஒட்டவாகவே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரௌசரில் நான் அந்த வீடியோ பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் புலம்புவாங்க, என்ன ப்ரௌசரில் பார்க்க முடியலையே, யூடியூப்புக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் செட்டிங்ஸில் இருக்குது. இது வந்து அதிகமானவர்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணாத ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ஸோ டிஃபால்ட் அப்ளிகேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, டிஃபால்ட் அப்ளிகேஷன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ என்னென்ன அப்ளிகேஷனை டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அந்த யூடியூப்பெல்லாம் டிரெக்டாக யூடியூப்பில் போகக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா இது கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் வந்து எங்கே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து டிஃபால்ட்டாக கேன்சல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ டிஃபால்ட்டாக கேன்சல் பண்ணலாம், திருப்பி எனேபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் உங்கள் ஃபோன்லேயே இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன்ல, ஸோ அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷனும் ஒன்று சொல்கிறேன், ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், 6வது அப்படின்ட்டு. ஸோ அதே வந்துட்டா இப்போ ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்கள் அதிகமானவங்க தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் டிலீட் பண்ணுவீங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மொபைல் ஹேங் ஆகுறது எப்படி தவிக்கலாம்ட்டு. ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் டிலீட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த வீடியோட லிங்க்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் டிலீட் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக குறைவாகவே இருக்குது. ஸோ நீங்கள் 100 MB அப்ளிகேஷன் டிலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 MB தான் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுடைய டிவைஸில் டிலீட் ஆகிருக்குமே தவிர அதோட டேட்டாஸ் வந்து டிலீட் ஆகாது. ஓகே, நீங்கள் அது ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் டிலீட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்டா, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டெர்போ VPN, ஓகே, அந்த டெர்போ VPN டிலீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டா ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மை ஃபைல்ஸ் போங்க. ஓகே, மை ஃபைல்ஸ் போனால் டிவைஸ் ஸ்டோரேஜில் எந்த ஸ்டோரேஜில், அதாவது நான் SD கார்டு போட்டிருந்தீங்கன்னா எந்த ஸ்டோரேஜில் டிவைஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் செக் பண்ணுவோம், உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் செக் பண்ணிடலாம். ஸோ இதில் இல்லை, அந்த ஒரு டெர்போ VPNன்ற ஒரு ஆப்ஷனே இதில் இல்லை. ஸோ வேறு அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா? ஓகே, வாட்ஸ்அப் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ நான் வாட்ஸ்அப் டிலீட் பண்ண போகிறீங்களா இருந்தால், ஓகேயா, ஸோ வாட்ஸ்அப் டிலீட் பண்ண போகிறீங்களா ஃபஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப் உரிய ஃபைலை டிலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் உரிய ஃபைலை டிலீட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த உங்களோட வாட்ஸ்அப் உரிய டேட்டாஸ் ஃபுல்லாக டிலீட் ஆகிரும். ஸோ அதில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது மீடியாஸ், டவுன்லோட் பண்ண மீடியாஸ், சென்ட் பண்ண மீடியாஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டிலீட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஸோ நீங்கள் விரும்பி 100 MB ஃபைலு டிலீட் பண்ணிங்க, ஒரு APK ஒரு அப்ளிகேஷன் 100 MB அப்ளிகேஷனை டிலீட் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த 100 MB உங்களோட டிவைஸ்லேருந்து கிளியர் ஆகிடும்.
நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் கேஷுவலாக செய்கிற மாதிரி அப்ளிகேஷன் மட்டும் டெலீட் பண்ணிங்களா இருந்தால் அந்த அப்ளிகேஷனுடைய டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு குறையுமே தவிர ஸோ அந்த ஃபைல்ஸுக்குரிய சைஸ் வந்து உங்களோட ஃபோன்லேயே அப்படி ஸ்டோர் ஆகிருக்க போது அதுக்கப்புறம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா டெலீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்னா எங்களை மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்க போது. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.